ஹலோ கைஸ், நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்தால தான் மக்கள் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா நிறைய சம்பாதிச்சு சீக்கிரம் செட்டில் ஆயிடலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் இதை சும்மாலாம் சொல்லலை, லைவ் டேட்டாவோட தான் வந்திருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நம்பர் 1, சோசியல் மீடியா மித். ஆப்வியஸா பீப்புள் எல்லாரும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்றத அப்படியே நம்புறது. லைக் ஆர்டர் பார்த்தா காசு வரும்னு சொல்றது, இந்த கம்பெனியில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, மந்த்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு 10,000 கிரெடிட் ஆகும்னு சொல்றது. அப்படின்னு இதை பத்தின எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம பிளைண்டா நம்புறது. நம்பர் 2, ஷேர் மார்க்கெட். அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நம்பி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்த உடனே அட ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கே அப்படின்னு கையில இருக்க மொத்த காசையும் தூக்கி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு ப்ராஃபிட் பண்ணிடலான்னு கான்ஃபிடென்ட்டா உட்காந்துருப்பாங்க. பட் இது ஷேர் மார்க்கெட்டோட டார்க் சைடை பார்க்குற வரைக்கும் தான். நம்பர் 3, பிஸ்னஸ். எது பிஸ்னஸா? ஆமாம், நிறைய மோட்டிவேட் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகி நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஸ்டார்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ண முடியாமல் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஸ்டார்ட் அப் கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? சரி, இதோட டேட்டாஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சோசியல் மீடியா ஸ்கேம். இந்தியாவில் சோசியல் மீடியா ஸ்கேம் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் 2023 கிட்டத்தட்ட 1,40,000க்கும் மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எவ்வளோ இருக்கோ தெரியாது. ஒரு சர்வேலன்ஸ்ல சொல்றாங்க 1,00,000 மக்கள்ல 129 மக்கள் ஆன்லைன் ஸ்கேமால பாதிக்கப்படுறாங்க. இதுல ஏடிஎம் கார்டு ஸ்கேம், அப்புறம் கியூஆர் கோடு ஸ்கேம், அப்புறம் வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டு ஏமாத்துறதுன்னு இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், ஷேர் மார்க்கெட்டோட டேட்டா. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கூட பரவாயில்ல, பட் ட்ரேடிங்னு உள்ள வர்றவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா லூஸ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நான் சொல்லலை. இந்தியாலே நம்பர் 1 புரோக்கரேஜ் ஜீரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காம்பத் சொல்றாரு, 100%த்துல 1% ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பிக்சட் டெபாசிட்டோட ரிட்டர்னே பீட் பண்றதா அவரே சொல்றாரு. மீதி 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் மணியை லூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த 99%த்துல பாதிக்கும் மேல தானும் அந்த 1%க்குள்ள இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சாரி ட்ரேடர்ஸ். ஆனா ஒரு ஆர்டர் தட்டிட்டு ஒரு ட்ரேடரா இருக்கிறவங்க எவ்வளவு வேணாம் பேசலாம். அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த மவுஸ்ல இருந்து ஒரு கிளிக் பட்டன் நீங்க தட்டினீங்கன்னா அப்ப தெரியும் சீட்டு எரியறது. பயம் வந்துருங்க. அது மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. ப்ராஃபிட்னு தெரியும், மேலே போகுதுன்னு தெரியும், நம்ம லாபம் தான் எடுக்க போகிறோம், நான் கணிச்சது எல்லாம் கரெக்டுன்னு தெரியும், ஈவன் ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கேன். இந்த மனசுக்கு வரீங்களா? அடுத்ததான் நான் சொன்ன பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியுமா, வேர்ல்டில் 100க்கு 90% ஸ்டார்ட் அப் நிறுவனம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இது 100க்கு 80% இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,27,000 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே மூடிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் நிறைய ரீசன் இருக்கலாம், பட் ஒரே சொல்யூஷன், லாங் டேர்ம் திங்கிங் மட்டும்தான். எந்த விஷயம் பண்ணாலும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லேர்ன் பண்ணதை ஒரு சேஃபுக்கு கொண்டு வரதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வர்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ரியாலிட்டி. இப்படித்தான் எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஏன் இதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டதுக்கு பஃபட் சொல்லியிருக்காரு, மக்கள் யாருக்கும் ஸ்லோவாக பணக்காரன் ஆகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்க விரும்புறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கைஸ், நம்புங்க, நம்ம சாப்பிட்ற வெங்காயம் தக்காளி கூட உடனே கிடைக்காது. தண்ணி ஊற்றி வளர்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சாப்பிடவே முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்களோட தாட் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க.